இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டோம் சரிங்களா. இப்போ வந்து தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். குண்டா கடாய் எதுனா வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டிங்கன்னா நல்லா கடுகு பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சரிங்களா. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நூக்குளில் குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். நூக்குள் வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு காய். அது மட்டும் இல்லாமல் இந்த நீரிழிவு நோயெலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நூக்குள் குழம்பு, நூக்குள் கிரேவி, நூக்குள் கூட்டு இதெல்லாம் வந்து வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த நீரிழிவு நோய் பிரச்சனை வந்து தீரும். ஸோ தண்ணியில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்த அந்த நூக்குள்லாம் குண்டானில் போட்டுடுறோம். போட்டுட்டு இது மாதிரி மொத்தமாக நல்லா கிளறி விட்டுக்கோங்க சரிங்களா. இதுலேயும் நூக்குள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு மாதிரி செய்வாங்க, கூட்டு செய்வாங்க, நூக்குள் சாம்பார் செய்வாங்க. நாங்கள் வந்து என்ன ரெசிபி செய்கிறோன்னா காரக்குழம்பு வந்து செய்கிறோம். நூக்குள் போட்ட காரக்குழம்பு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா முதல்லையே கொஞ்சம் புளி எடுத்து ஒரு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். அப்புறமா அந்த புளியை நல்லா கரைச்சி விட்டுக்கணும். இது புது புளி, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது அந்த புளி தண்ணியோட ஒரு இது. இதே நீங்கள் கொஞ்சம் பழைய துணி எடுத்துட்டிங்கன்னா இதே நல்லா கருப்பாக இருக்கும். உங்களுக்கு எதில் வச்சா பிடிக்கும்? சில பேருக்கு புது புளியில் குழம்பு வச்சா தான் பிடிக்கும், சில பேர் பழைய புளியில் குழம்பு வைப்பாங்க. உங்களுக்கு எதில் பிடிக்குமோ அந்த புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா புளி கரைச்சலாம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா காயெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டோம். இப்போ கல்லுப்பு வந்து போட்டுட்டு நல்லா வந்து கிளறிக்கலாம். கொஞ்சம் அப்படியே கூட மிளகாய், வீட்டு மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் சரிங்களா. தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். எதுக்காகனா அந்த காயெல்லாம் நல்லா வேகணும். அதனால் அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா அந்த காயெல்லாம் நல்லா வேகும். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லாம் நல்லா தூவி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். ஒரு கொதிச்சு வரணும். ஒரு 15 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். அந்த நூக்கள் எல்லாம் நல்லா வெந்து அப்போ தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். நூக்கள் கார குழம்பு. அந்த காயெல்லாம் நல்லா வேகணும்ல. 15 மினிட்ஸ் நல்லா விட்டுடலாம். அப்படியே காய் வந்து குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் சரிங்களா. நூக்குள் கார குழம்பு ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. வெயிலில் கண்டிப்பாக சாப்பிட்லாம் நல்லா. ஏன்னா இது குளிர்ச்சியான காய். வெயில் காலத்தில் நூக்குள்லாம் கிடச்சிச்சின்னா வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இது வரைக்கும் நூக்குள் காரக்குழம்பு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துடுச்சு, குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், புளி கரைசலில் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா விட்டுக்கோங்க அந்த புளி கரைசலில். இன்றைக்கி நாங்கள் புது புளி தான் யூஸ் பண்ணி இந்த நூக்குள் குழம்பு வந்து வச்சுருக்கோம். நூக்குள் காரக்குழம்பு. புளி கரைசலாம் விட்டுட்டு நல்லா வந்து இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கொதி வந்துடும். ஒரு 2 கொதி வந்த உடனே நீங்கள் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நூக்குள் கார குழம்பு இப்படி தான் ரெடி பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, thank you so much for watching. Simple.